2017 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கேள்வி வரும். அதுல இந்த முறை மேற்பரப்பிழு விசை சம்பந்தமா வந்திருக்கு இல்லையா? மேற்பரப்பிழு விசை சம்பந்தமா ஒரு பந்தி கேள்வியா போட்டிருக்காங்க. பந்தி கேள்விகள் கட்டாயம் செய்யணும். பந்தி கேள்விகள்ல என்ன நடக்குது, கேள்வியும் தராங்க, விடையும் அவங்க பந்தியா தராங்க, தேடி எழுத வேண்டியதான், வேற எதுவுமே இருக்காது. பந்தி கேள்விகள் செலக்ட் பண்ணா நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். எப்படி பந்தி கேள்வி ஒன்று அணுகணும் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்படின்னு சொன்னால், முதல்ல கேள்விகளை ஒருக்கா சின்ன ஒரு கோத்ரூ ஒன்று பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள கேள்வியெல்லாம் வாசிட்டு இருந்தேன். ஒருக்கா வாசிச்சு மண்டைக்குள்ள எடுத்துட்டு பிறகு நீங்க பந்திக்கு போவீங்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அந்த கேள்வி நீங்க வாசிச்சிட்டீங்க தானே, பந்தில ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் வரும்போது உங்களுக்கு விளங்கும், இது கேள்வியில கேட்டிருந்தாங்க, இதை நம்ம எழுத போறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க தோணும் போது டக்குன்னு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டா பிறகு நீங்க ஒவ்வொரு கேள்வியும் வாசிச்சு மறுபடியும் எங்க இருந்துச்சுன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, இப்போ நீங்க இந்த பந்தி கேள்வியில உள்ள பந்தியை ஃபுல்லா வாசிங்க. வாசிச்சுட்டு விடைகளுக்கு வாங்க. ஏ பார்ட் பாருங்க, என்ன சொல்றாங்க? மண்ணினதும் மணலினதும் உறுதிப்பாட்டின் சில அம்சங்களை விளக்குவதற்கு பயன்படத்தக்க 3 அடிப்படை பௌதீக எண்ணக்கருக்களை குறிப்பிடுக. பாருங்க, முதலாவது பந்தியில தரப்பட்டிருக்கு. அடிப்படை அம்சங்கள் புவியீர்ப்பும் உராய்வு சம்பந்தப்படுது. உராய்வு, பரப்பிழுவை, புவியீர்ப்பு, உராய்வு, பரப்பிழுவை, இந்த 3 அடிப்படை பௌதிக எண்ணக்கருக்களை கொண்டு உங்களால விளக்கக்கூடியதாக இருக்கும். சரி, பி பார்ட், மண்ணின் 3 பிரதான கனிப்பொருள் கூறுகளை எழுதுக. என்னது அது பாருங்க, அதுவும் பந்தில தந்திருக்காங்க. களிமண், வண்டல், மணல், அதான் பிரதான கூறுகள். பந்தில தேடி எழுத வேண்டியது. ஒரு வீதி அமைப்பில் சரிவின் ஒரு குறித்த பிரிவில் இருந்து மண் அகற்றப்பட்டமையால் ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ளவாறு இயற்கை சரிவு மாறியுள்ளது. பாருங்க, இந்த படத்துல இயற்கை சரிவை அகற்றிதான் நம்ம ஒரு பாதையை ஒண்ணு அமைச்சு வச்சிருக்கோம். இயற்கை சரிவை இந்த படத்துல பாருங்க, இயற்கை சரிவை நம்ம அகற்றி ஒரு பாதையாக அமைத்து வச்சிருக்கோம். இந்த பாதையில தான் இப்ப வாகனங்கள் போயிட்டு போகுது. இயற்கை சரிவை மாத்திட்டோம்ல, அது சம்பந்தமா தான் கேள்வி போகுது. இது மண் சரிவுகள் உண்டாகி பாதிப்பை ஏற்படுத்தத்தக்க இடமாகும். உரைப்பகுதியில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி இதனை விளக்குக. உரைப்பகுதியில இதுவும் தந்திருக்காங்க, நீங்க எப்படி விளக்க போறீங்க? சரிவின் கோணமானது, அதாவது இதான் அந்த சரிவின் கோணம். சரியா? சரிவின் கோணமானது ஒரு குறித்த பதார்த்தம் உண்டாக்கக்கூடிய மிக உறுதியான அதிசாய்வு கோணம். அது என்னன்னு சொன்னால், அது இந்த அல்பா. இந்த அல்பா தான் உறுதியாக இருக்கக்கூடிய உயர்ந்த கோணம். இதை எப்படி உருவாக்கலாம்னு சொன்னால், கொஞ்சம் மணலை எடுத்து தரையில நீங்க ஒரே இடத்துல கொட்டுங்களேன். ஒரே இடத்துல கொட்டும் போது அவர் இந்த மாதிரியான ஒரு ஷேப் உண்டாக்குவார் இல்லையா? ஒரு மணி மாதிரி ஒரு ஷேப் உண்டாக்குவார் தானே? அதுதான் உறுதியான, அந்த டைம் இந்த தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணம் தான் உறுதியான கோணமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த உறுதியான கோணத்தை தான் பறிச்சு இந்த கோணத்தை கூட்டி விடுறீங்க. கூட்டி விட்டால் அது நிலச்சரிவை ஏற்படுத்தும். சரியா? நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது பந்தியில் அப்படியே சொல்லியிருக்காங்க, நீங்க அதை பார்த்து விளக்கி எழுதுனீங்கன்னா சரி. உலர் மணலுடன் நீரை சேர்க்கும் போது மணலின் உறுதிப்பாடு வியக்கத்தக்க விதத்தில் அதிகரிக்கின்றது. இதற்குரிய முக்கிய காரணத்தை எழுதுக. என்னவா இருக்கும்? உலர் மணல் ஒரு பாய் மாதிரி செயற்படும் இல்லையா? உலர் மணலை நீங்க தரையில போட்டுட்டு நடந்து போனீங்கன்னா வழுக்கும். அது ஒரு பாய் மாதிரி செயற்படும். ஆனா ஈர மணல் என்ன செய்யும் சொன்னால், அது ஒட்டும். அது உறுதி கூடி இருக்கு, அல்லது அதுல பிரிக்கிறதுக்கு தேவையான சக்தி எல்லாம் கூடுது. அப்ப ஏன் அந்த சக்தி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தால், மணல் மணிகளுக்கு இடையில நீர் இடையில இந்த கேப்ல இந்த மாதிரி ஃபில் ஆகுது இல்லையா? இந்த படத்துல பாருங்க, மணல் மணிகளுக்கு இடையில அந்த கேப்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீர் இந்த மாதிரி ஃபில் ஆகுது. இப்படி நீர் ஃபில் ஆகும் போது நீரின் மேற்பரப்பிழுவை இந்த மணல் மணிகளின் மேற்பரப்பு ஒன்னோட ஒண்ணு பிடிச்சி இழுக்க போகுது. அப்படி இழுக்கும் போது மணல் மணிகளுக்கு இடையில உள்ள அந்த மூலக்கூற்றிடை விசை என்னவா இருக்கும்? உயர்வாக காணப்படும். நீங்க எப்படி எழுதுவீங்க? மணல் மணிகளுக்கு இடையில் நீரின் பரப்பிழுவை விசைகள் காரணத்தால் அவரின் மூலக்கூற்று உறுதிப்பாடு அதிகரிக்குது அப்படின்னு எழுதுனீங்கன்னா சரி. இப்பாட், ஒரு 4இல் 2 கோள மணல் மணிகளுக்கு இடையே உள்ள ஒரு நீர்ப்பாலம் காட்டப்பட்டுள்ளது. ஒரு 4ஐ உமது விடைத்தாளில் பிரதி செய்து பரப்பிழுவை காரணமாக ஒவ்வொரு மணி மீதும் உள்ள விளையுள் மறுதாக்கு விசைகளை அம்புக்குறிகளை பயன்படுத்தி வரைக. ஓகே, இந்த படத்தை அப்படியே பிரதி செய்யட்டாம். பிரதி செய்து உள்ளுக்கு நீர் அது இதெல்லாம் வரைஞ்சிட்டு மணல் மணிகள்ல உள்ள விளையுள் விசை கேட்கறாங்க. நீங்க மேற்பரப்புல இருக்க மொத்த விசையை வரைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அப்படி வரைஞ்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுக்கும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் மார்க்ஸ் தந்திருந்தாங்க. ஆனா அது இல்ல கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னால், விளையுள் விசை எப்படி இருக்கும்? இந்த மேற்பரப்பு ஃபுல்லாவே ஒரு 2πrங்கிற அந்த ரேடியஸ்க்கு மேற்பரப்பில் விசை உள்நோக்கி இருக்கதான் போகுது. அவங்க எல்லார்ட்டும் ஒரு விளையுள் விசை கிடையாக காணப்படும் இல்ல? இவரால இந்த பக்கம் இழுக்கப்படும், இந்த மணல் மணியை இந்த பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்கும். இதான் ஈப்பாட்டுக்கு விடையாக இருக்கும். சரி, மேல் கீழ் பிறையுருக்களின் வளைவாரைகள் முறையே R1 R2 ஆக உள்ள ஒரு பியில் காட்டப்பட்டுள்ள மணல் மணிகளுக்கு இடையில் உண்டாக்கப்படும் ஒரு நீர்ப்பாலத்தை கருதுக. மேல் கீழ் வழி நீர் இடைமுகங்களுக்கு குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசங்களுக்குரிய கோவைகளை பயன்படுத்தி ஒரு 1B உள்ள நீர்நிரலின் உயரம் எச்சிற்குரிய ஒரு கோவையை பெறுக. பரப்பிழுவை நீரின் அடர்த்தி ஆக்கின முறையை T, D என இருக்க அவர்வில் காட்டப்பட்டிருக்கும் A, B ஆகிய புள்ளிகளில் உள்ள அமுக்கங்கள் சமம் என கொள்க. ஓகே, ஏலையும் பீலையும் அமுக்கங்கள் சமனா இருக்குதாம். சரியா? ஆனா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நோட் பண்ணணும். என்னன்னு சொன்னால், ஒரு குழாயில ஒரு நீர் நிரல் குழாயிட்டு முடிவுக்கு வராம இடையிலேயே இருக்கிறவங்களே
இடையிலேயே இருந்தால் இதுவும் கண்ணாடி இது நீர், இதுவும் கண்ணாடி இது நீர் தானே. ஆகவே மேற்பரப்புகள் மாறல, அதே மாதிரி இருக்க திரவமும் மாறல, தொடுகை கோணம் மாற முடியாது. அப்ப இந்த சைடுல இருக்க தொடுகை கோணமும் இந்த சைடுல இருக்க தொடுகை கோணமும் சமனாக இருக்கும். அதாவது இந்த குழிவிண்ட ஆரையும் இந்த குழிவிண்ட ஆரையும் சமனாக இருக்கும். எப்போ ஒரு குழாயிண்ட இடையில ஒரு நீர் நிரல் இருக்கும்போது. சரியா, நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்படி வைத்தால் இப்படி நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்படி நிக்கிறதுக்கு இப்போ இந்த சைடுல ஏன் ரெண்டுலயுமே குழிவாரைகள் சமனா இருந்துச்சு. இங்க இருக்க அமுக்கம் பீன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்கு இருக்க அமுக்கம் பி டேஷ்னு வைப்போம், வெளியே இருக்க அமுக்கம் பி. இப்படி இருந்தால்தான் என்ன நடக்கும், இந்த குழிவாரையும் இந்த குழிவாரையும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே யோசிங்களேன், இங்க ஒரு பியும் இங்க ஒரு பியும் இங்க பி டேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமுக்கம் கீழே தள்ளுனதால உள்ளுக்கு என்ன நடந்துச்சு, ஒரு குழிவு வந்திருக்கு. அதே குழிவு தான் கீழே இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல அதே அமுக்க வித்தியாசம் இருந்திருக்கணும், அப்பதான் அதே குழிவு வரும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு நிறையால வர்ற ஒரு விசை இருக்கு இல்லையா, அது இந்த குறுக்கு வெட்டு பரப்புல உள்ள ஒரு அமுக்கமா தொழிற்படும். அவர் என்ன செய்வார்னு சொன்னால் இந்த திரவ பரப்ப அங்கனையே ஓய்வுல நிக்க விட மாட்டார். மயிர்த்துளை குழாய்களாகவே இருந்தாலும் கூட அவர் அங்கனையே நிக்கிறதுக்கு விட மாட்டார். ஒரு மயிர்த்துளை குழாய நீங்க நேரா பிடிச்சால் அவர் அப்படி நிக்க மாட்டார். உள்ளுக்கு வந்து அமுக்கம் பி, மேலேயும் அமுக்கம் பி, அப்போ அதால வர்ற விளைவு விசைகள் சமனாகி போயிடும். ஆனா இவருக்கு நிறையால வர்ற அமுக்கம் அல்லது ஒரு கீழ் நோக்கிய விசை இருக்கு இல்லையா, அந்த கீழ் நோக்கிய விசை இவரை கீழே இழுத்துட்டு வரும். இழுத்துட்டு வந்து இந்த குழாயின் எட்ஜுக்கு கொண்டு வந்துடும். குழாயின் எட்ஜுக்கு கொண்டு வந்து இங்க பாப்பீங்களாக இருந்தால் இது கண்ணாடி, இது நீர், தொடுகை கோணம் முதல்ல இருந்ததோட மாறி இருக்காது. ஆனா கீழே இப்படி மாறி இருக்கும் அல்லது இப்படி மாறி இருக்கும். ஏன், கண்ணாடி அங்க எங்க இருந்தோ இழுத்துட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கண்ணாடி இருக்கு, அவர் வந்து எந்த மாற்றத்தையும் அனுபவிக்கல. இங்கேயும் ஃபுல்லா இருந்துச்சு, இங்கேயும் ஃபுல்லா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இங்க இவர் எட்ஜுக்கு வந்ததால அந்த கண்ணாடி முடிஞ்சு போச்சு. அப்ப கண்ணாடி கொஞ்சம் மேல இருந்து இழுக்க போறார். மேல இருந்து இழுத்தால் அந்த நீர்த்துளி இந்த மாதிரியான ஒரு வடிவை பெறும். அப்ப இந்த நிறை விசையை யாரு சமப்படுத்துவான்னு சொன்னால் இவரால ஏற்படுத்தப்படுற மேற்பரப்பிலுவை விசையும் விளைவில் விசையும் இவரால ஏற்படுத்தப்படுற மேற்பரப்பிலுவை விசையும் சேர்ந்து மொத்தமா சமப்படுத்தப்படுறாங்க. சேர்ந்து மொத்தமா சமப்படுத்துவாங்க. அப்படி சமப்படுத்தும் போது இவர் சமநிலையில இருக்கலாம். ஆனா இங்க இந்த பியால வர்ற அமுக்கத்தால வர்ற விசை மேல இருக்கும், மேல உள்ள பியால உள்ள அமுக்கத்தால வர்ற விசை கீழே இருக்கும், கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே. ஆனா நிறை விசை எக்ஸ்ட்ராவா கீழே இருக்கு. இதை சமப்படுத்த யாருமே இல்லை. அதனால ஒரு குழாய்க்குள்ள இடையில மேலையும் கீழே ஆரை சமனா வர்ற மாதிரி நிக்காது. அது முதலாவது பாயிண்ட். அதே மாதிரி ஒரு குழாயின் இடையில இருந்தா கட்டாயம் இந்த சைட்ல உள்ள ஆரையும் அந்த சைட்ல உள்ள ஆரையும் சமனாதான் இருக்கும். சரியா, அப்ப நான் அதுல இருந்து முடிவா சொல்றேன், ஒரு மயிர்த்துளை குழாய்க்குள்ள நீர் நிரல் ஒண்ணு எடுத்துட்டு அதை நேரா நிலைக்குத்தா பிடிப்பீங்களாக இருந்தால் அவர் இடையில நிக்க மாட்டார், அவர் கீழே வந்துருவார். கீழே வந்து இந்த மாதிரியான ஒரு ஷேப் உண்டாக்குவார். இதை நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் சொன்னால் டப்ல தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகும். அப்படி ஒழுகும் போது பாப்பீங்களாக இருந்தால் அங்க இருக்க நீர்த்துளி இந்த மாதிரிதான் ஓய்வுக்கு வந்து நின்றுட்டு இருப்பார். அப்போ அந்த நீர்த்துளி இந்த சமநிலைக்கு இங்கின வர்ற மேற்பரப்பில் விசை சேர்ந்து பங்களிப்பை ஏற்படுத்த போகுது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கும் இந்த கேள்விக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேள்வி செஞ்சுட்டு போனோம்னா சரி. ஏலையும் பீலையும் அமுக்கம் சமனா இருக்குன்னு கொள்ளட்டாம், எச்ச காண சொல்றாங்க. எப்படி செய்யறது, அமுக்க மிகை தேற்றத்தை யூஸ் பண்ணி செய்யும். சரியா, இதே படத்தை நீங்க திருப்பூருக்கா வரைங்க, அப்பதான் நம்ம எழுத்துக்கள்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டா செய்யலாம்ல. அதே படத்தை திருப்பூருக்கா வரைங்க. என்ன சொல்றாங்க, இது ஏ இது பி, நான் சொல்றேன் இவரை சி ஆகவும் இவரை டி ஆகவும் சொல்றேன். இந்த உயரம் என்னது ஹெச், அதான் நம்ம காண வேண்டியது. இப்போ ஏலையும் பிலையும் அமுக்கம் சமன்னு சொல்றாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிடி எழுதலாம் இல்லையா, பிஏ சக ஹெச் ரோஜி. அடர்த்தியை வந்து டின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க, அப்ப நம்மளும் டின்னு எடுத்து எழுதுவோம் ஹெச் டி. ஆனா பிஏங்கிறத நம்ம மேற்பரப்பு இழுவிசை சார்பாக எழுதலாம் தானே. என்னவா இருக்கும், இவர்கிட்ட ஆரை வந்து R1 தராங்க, இவர்கிட்ட ஆரை R2 தராங்க. அப்போ மேற்பரப்பு இழுவிசை சார்பாக எழுதினால் 2T/R1. சாரி, இது பிசி சக ஹெச் ரோஜி, பிசி சக ஹெச் ரோஜி. ஓகே, அப்போ பிசிய வந்து நீங்க பிஏ சார்பாகவும் மேற்பரப்பு இழுவிசை சார்பாகவும் எழுதலாம். மேற்பரப்பு இழுவிசை டீன்னு தந்திருக்காங்க. அப்போ சீல உள்ள அமுக்கத்தை நம்ம என்ன எழுதலாம்னு சொன்னால் பிஏ சக ஏக்கு தான் கூட, ஆகவே பிஏ -2T/R வரும். பிஏ -2T/R. ஏன் இப்படி இது நான் ஏன் மைனஸ் போடுறேன் அப்படி அது விளங்குது. குழிவு இங்க இருக்கு, இங்க இருந்து இங்க போனால் -1, இந்த குழிவான பக்கத்துல இருந்து போனால் -1 அப்படியெல்லாம் படிப்பாங்க. அவ்வளவு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது பிஏ, இது பிசி. சரியா, பிசி. இந்த குழிவை பாருங்க, பிஏ வந்து பிசியை அமுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனாலதானே இப்படி ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு. அமுக்கிட்டு இருக்கு, அமுக்கணுமா இருந்தா மேல அமுக்கம் கூடவா தானே இருக்கணும். அப்ப பில இருந்து பிசிக்கு பாயும் போது இதை விட இங்க அமுக்கம் குறைவா இருக்குங்கிறது விளங்குதா. ஏன்னா மேலதான் அமுக்கம் கூட, அதனால தான் அமுக்கிட்டு இருக்கு, அதனாலதான் ஒரு குழிவான ஷேப்னு உருவாகுது. சரியா, அப்படிங்க பிசி எழுதலாம், பிஏ -2T வரும். சரியா, பிசி வந்து பிஏ விட சின்னது, அதனால தான் மைனஸ் போடுறோம். சரியா, 2T/R1. அதான் என்னது பிசி சக HDG.
இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற பிடி. ஆனா பிடியை இன்னொரு விதமா எழுதலாம். ஆனால் எழுதணும், ஆனால் இல்லாட்டி சும்மா எடுத்த வாக்குல பிடின்னு போடாம நீங்க அழகா நிறுவி காட்டுங்க, அவங்களுக்கு விளங்கணும் திருத்தராக்களுக்கு. ஆனால் பிடி சமன் நீங்க சொல்லலாம், இங்க பிபியா பிடியா அமுக்கம் கூடியதுன்னு பார்த்தால் பிபி தான் கூட. ஏன்னா பி தான் டி அமுக்கிட்டு இருக்காரு உள்ளுக்கு, அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கு. அப்போ நீங்க பிடிய சொல்லலாம் பிபியை விட குறைவா இருக்கு அப்படின்னா அதுவே பிபி -2t/r2. இந்த பிடியும் சமன் தானே. அப்ப ரெண்டையும் சமப்படுத்துங்க. சமப்படுத்தும் போது என்ன நடக்கும் சொன்னால், இந்த பியையும் பிபியும் சமன்னு கேள்வியில் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப அவரும் வெட்டுப்பட்டு போயிடும். இவரை அந்த சைட் கொண்டு வந்து ஒரு 2t பொது எடுத்தால் HDG சமன் 2t into 1/r1 minus 1/r2 ஆக வரும். இப்போ நீங்க h தான் காணணும், 2t/dg இப்படி வரப்போகுது. இதுதான் நம்ம உயரமாக இருக்கும். அடுத்து மேலே f இல் குறிப்பிட்டுள்ள நிலைமைக்கு உயரம் h ஐ கணிக்க r1 சமன் அவ்வளவாம், t எல்லாமே தராங்க, d தராங்க, h கணிக்கட்டாம், பிரதியிட வேண்டியதான். என்ன செய்வீங்க, பிரதியிட்டு சுருக்குங்கள். அலகுகளை பாத்துக்கோங்க, மில்லி மீட்டர்ல உள்ளதெல்லாம் நீங்க கட்டாயம் மீட்டருக்கு மாத்தி தான் போடணும், சரியா? ஏன்னா t எல்லாம் நம்ம என்ன அலகுல இருக்கு, நியூட்டன் மீட்டர் -1ல இருக்கு. அப்ப அவர் நியூட்டன் மில்லி மீட்டர் -1ல இருந்திருந்தாலும் பிரச்சனை தான். ஏன் நியூட்டனுக்குள்ள மீட்டர் இருக்கு. அப்ப நீங்க அங்கே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, எல்லாமே SI யூனிட்டுக்கு மாத்திட்டு என்ன செய்யுங்க, பிரதியிடுங்கள். பிரதியிட்டால் உங்களுக்கு விடை வருது 3.6 தர 10⁻³ மீட்டர்னு வருது, அல்லது 3.6 மில்லிமீட்டர்னு போடலாம். ஓகே. A, B ஆகிய புள்ளிகளில் உள்ள அமுக்கங்கள் ஒரு 1B யில் காட்டப்பட்டுள்ள நிலைமையிலும் உயர்வாக இருக்கும் ஒரு நிலைமையை கருதுக. இரு பிறையுருக்கள் உட்பட ஒரு 1B யை உமது விடைத்தாளில் பிரதி செய்து இரு புதிய பிறையுருக்களிடம் வடிவங்களை வரைந்து அவற்றை XY என தெளிவாக பெயரிடுக. ஓகே. இப்ப என்ன செய்யணும்னா, முதல்ல வரைஞ்ச அவங்க தந்திருக்காங்கல்ல ஒரு பிறையுரு, அதையும் வரையணும், சரியா? அதே மாதிரி இப்போ இருக்கு அமுக்கம் கூடும்போது, ஏலையும் பீலையும் அமுக்கம் கூடும்போது என்ன மாதிரி பிறையுரு வருதோ அதையும் வரையணும். பாருங்க போல்ட் பண்ணி காட்டியிருக்காங்களே, இரு பிறையுருக்கள் உட்பட. அப்ப நீங்க என்ன செய்யணும், முதல்ல உள்ளதே வரையணும், இப்போ உள்ளதே வரைய போறீங்க. இது ஆரம்பத்துல உள்ளது, இது A, இது B ஆக இருக்கான்னு வைங்களேன். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஏயும் பியும் கூடும் போது ஏல அமுக்கம் கூடுதாக இருந்தால் இந்த திரவ நிரலை நல்லா அமுக்குவார் இல்லையா, அப்படி ஒரு நல்ல கீழே இறங்கும். அதே மாதிரி இந்த பியும் இப்ப நல்லா அமுக்க போகுது, ஏன்னா மேலையும் கீழையும் சமனான அமுக்கங்கள் ரெண்டுமே சேர்ந்துதான் கொடுது. அப்ப இவர் நல்லா அமுக்குவார், பிற இருக்கிற இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை பெறும். இவர் X, இவர் Y குறிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க, கட்டாயம் குறிச்சு காட்டுங்க, இல்லாட்டி தெரியாது இல்லையா எது அவங்க தந்தது எது நம்ம வரைஞ்சதுன்னு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனாலதான் குறிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. கேள்வியில அவங்க சொல்ற விஷயங்களை தவறாம செஞ்சிருங்க. அடுத்து என்னது, ஒரு 1B யில் காட்டப்பட்டுள்ள AB ஆகிய புள்ளிகளில் உள்ள அமுக்கங்கள் தொடர்ச்சியாக அதிகரிப்பின் மணிகளுக்கு இடையே உள்ள பரப்பிலுவையின் விசைகள் விளைவாக பிறர்களின் ஆரைகளுக்கும் தொடுகை கோணத்திற்கும் விளையுள் மறுதாக்க விசைகளுக்கும் என்ன நடைபெறும், விடையை விளக்குக. நான் அதுக்கு இந்த படத்தை திருப்பொருக்கா கொஞ்சம் பெருசா வரையறேன். அதே படம் தான், படத்தை வச்சு நீங்க சொல்லலாம். என்னன்னா இது ஆரம்பத்துல உள்ளது, நான் இப்ப உள்ளதை நான் வேற ஒரு பெண்ல வரையறேன். இது இப்ப உள்ளது. என்ன நடக்குதுன்னு பாருங்க, அமுக்கம் கூட கூட இந்த குழிவு தன்மை கூடிட்டே போகுது. ஆரம்பத்துல உள்ள ஆரை பெருசு, இப்படி ஒரு இந்த வட்டத்தை பூர்த்தி செஞ்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ஆரை பெருசு, இங்க எங்கேயோ மையம் இருக்கு, ஆரை பெருசு. ஆனால் அமுக்கம் அதிகரிக்கும் போது அந்த ஆரை என்ன செய்யுது, இந்த வட்டத்தை பூர்த்தி செய்யுங்க, அந்த ஆரை குறையுது. அப்ப இந்த பிறையுருவின் ஆரை குறையுது. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, மணிகளுக்கு இடையே உள்ள பரப்பிலவு விசைகளின் விளைவாக பெறப்படும் பிறையுருக்களின் ஆரைகள். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க, மணிகளுக்கு இடையே உள்ள பரப்பிலவை விசைகளின் விளைவாக பிறையுருக்களின் ஆரைகள் ஏயிலும் பியிலும் அமுக்கம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் போது என்ன செய்யும், குறைவடையும். எவ்வளவு வரைக்கும் குறையலாம்னு கேட்டால், ஒரு குழாய்க்குள்ள வரக்கூடிய பிறையுருவின் மினிமம் ஆரை குழாயின் ஆரையாக இருக்கும். எப்படி, அந்த டைம் தொடுகை கோணம் 0 இருக்கும். இப்படி ஒரு நிலைமை தான் வரலாம். அந்த டைம் இந்த ஆரை எவ்வளவுன்னு சொன்னால், குழாயின் ஆரை இதுக்கு சமனா இருக்கும். இதை கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் போட்டால் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஆகிறது தான் அங்க இருக்கக்கூடிய பிறையுருவின் மினிமம் ஆரை, சரியா? இதை விட இன்னும் குளியக்கூடிய சான்ஸ் இருக்காது, சரியா? அப்ப இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஆகிற வரைக்கும் தான் குறையும். அப்ப இவருக்கு மினிமம் ஸ்மால் ஆர் தான், சரியா? அப்ப நீங்க அதை ஃபுல்லா சொல்லுவீங்க, பிறையுருவின் ஆரை தொடர்ச்சியாக குறைந்து இந்த வெறுமை இருக்கு இல்லையா, இந்த எம்டியான ஸ்பேஸ், இந்த எம்டியான ஸ்பேஸ ஒரு உருளையாக கருதி தான் நம்ம இவ்வளவு நேரம் கேள்வி செய்யறோம். அப்ப இந்த வெறுமை இந்த ஆரைக்கு சமனாக வரும் வரை குறையும், சரியா? அப்ப இந்த பிறையுருவின் ஆரை மணல் மணிகளுக்கு இடையே உள்ள வெறுமையின் ஆரைக்கு சமனாக வரும் வரை குறைவடையும், அப்படி நீங்க சொல்லலாம். அடுத்த பாருங்க, என்னது, தொடுகை கோணம். தொடுகை கோணம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். தொடுகை கோணம்ங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு திண்ம மேற்பரப்புக்கும் திரவ மேற்பரப்புக்கும் இடையில ஒரு கோணம் இருக்கும் போது திண்மத்துல நீங்க வரைகிற தொடலிக்கும் அந்த திரவ மேற்பரப்புல நீங்க வரைகிற தொடலிக்கும், சரி, அந்த புள்ளியில வரையணும், ரெண்டுமே தொடர அந்த புள்ளியில வரையணும். தொடலிகள் வரையும் போது திரவத்துக்கு ஊடான கோணம் தான் என்னது, தொடுகை கோணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் டெபினிஷன். ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு, இவ்வளவு தொடுகை கோணமா இருந்துச்சு, இதுதான் தொடுகை கோணம். உள்ள ஏலையும் பிலையும் பிரஷர் கூட கூட என்ன நடந்துச்சு, அந்த தொடுகை கோணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. எவ்வளவு வரைக்கும் குறையலாம்னு கேட்டால், பிறையுருவின் ஆரை
சரியா குழாயின் ஆரைக்கு சமனா வர வரைக்கும் தானே குறையலாம். அந்த டைம்ல இவர் ஒரு சரியான வட்டமா இருப்பார், சரியான ஒரு வட்டமாக இருப்பார். அந்த வட்டம் இந்த 2 சுவர்களை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா தொட்டுட்டு இருக்கும். சரியா, அப்ப இந்த மேற்பரப்புகள் இந்த வட்டத்துக்கு தொடலி, சரிதானே? அப்படி தொடலியா இருந்தால் இந்த புள்ளியில வரைகிற அந்த 2 தொடலிகளுமே ஒரே கோடா இருக்கும். அப்ப 2க்கும் இடைப்பட்ட கோணம் 0வா இருக்கும். ஓகேயா? அப்ப நீங்க தொடுகை கோணம் என்ன நடக்கும்? நேரங்கில அமுக்கம் கூடும் போது குறைவடைந்து 0 அடையும் அப்படின்னு எழுதுறீங்கன்னா சரி. அடுத்தது விளையுள் மருதாக்க விசைக்கு என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. விளையுள் மருதாக்க விசைனா மணல் மணியில் உள்ளது இல்ல, இந்த மணல் மணிகள்ல இப்படித்தானே விசைகள் இருந்துச்சு, அதுக்கு விளையுள் விசை இப்படி இருந்துச்சு. மேலையும் கீழையும் நீங்க பிரஸ் பண்றீங்க, போட்டு அழுத்துறீங்க. அழுத்தின என்ன நடக்கும்? உள்ளுக்கு இருக்க அந்த திரவ லேயர் வந்து அப்படியே சின்னதாகி 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 ஒரு கட்டத்துல பிரிஞ்சிடும். பிரிஞ்சுட்டா விளையுள் விசை 0 ஆயிடும். அந்த லேயரை நீங்க மேலையும் கீழே அமுக்கும் போது யோசிச்சு பாருங்க, நடுவுல நீங்க பிடிச்சி அழுத்துற மாதிரி யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போது அந்த லேயர் சின்னதாகி சின்னதாகி சின்னதாகிட்டே போகுது. அப்ப இந்த விளையுள் விசைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத நீங்க மனசால கற்பனையால யோசிச்சு பார்த்தால் விளையுள் விசை குறைவடையணும். சரியா? அந்த லேயர் பிரியும் போது விளையுள் விசை 0 போயிடும். தண்ணியே இல்லையே ரெண்டையும் பிடிச்சு வைக்கிறதுக்கு, ஆகவே 0 போயிடும். அப்ப விளையுள் விசைக்கு நீங்க சொல்லுவீங்க குறைவடைந்து 0 அடையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி. அடுத்தது உரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மண் சரிவுகள் ஏற்படத்தக்க சாத்தியக்கூறை அதிகரிக்க செய்யும் இரு மனித செயற்பாடுகளை எழுதுக. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பந்திகள்ல தந்திருக்காங்க. 2வது பந்தியில கடைசியில பாருங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சரிவின் அடியில் இருந்து மண்ணை அகற்றுதல் அப்படிங்கிறது மண் சரிவை அதிகரிக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பேஜ்ல அடுத்த பந்திகள்ல பாருங்க, கடைசியில பீடை கொல்லிகளையும் வளமாக்கிகளையும் அதிக அளவில் சேர்ப்பதன் விளைவாக புவியின் மண் மேற்பரப்பில் ஏற்படும் சேதம் காரணமாக மணிகளுக்கிடையே உள்ள பரப்பிழுவை விசை குறைவடைகிறது. அதாவது என்னன்னு சொன்னால், இப்படித்தானே இருந்துச்சு, மணல் மணிகளை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. நீங்க பிரஷரை கூட்டி இந்த மணல் மணிகளை பிரிக்கலாம், அல்லது மேற்பரப்பிழு விசை இருக்காரு இல்லையா, அந்த மேற்பரப்பிழு விசையை குறைத்தும் இந்த மணல் மணிகளை பிரிக்கலாம். குறைக்கணும் இருந்தா என்ன செய்யணும்? மேற்பரப்பிழு விசையை குறைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது திரவத்தையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு திண்மத்தையோ கரைச்சு விட்டீங்கன்னா சரி. உதாரணமா சோப் அல்லது பேனா மை, அதெல்லாம் மேற்பரப்பிழு விசையை குறைக்கும். அப்ப அந்த மாதிரி யாராவது, அதே மாதிரி இவங்க சொல்றாங்கன்னா பீடை கொல்லிகள் வளமாக்கிகள் அது மேற்பரப்பிழு விசையை குறைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அதை நம்ம கரைத்து இந்த மணல் மணிகளை பிரிக்கலாம். அப்ப அதுவும் மண் சரிவு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இதே மாதிரி முறைமையான பரிசீலனை இல்லாமல் மலை பிரதேசங்களில் வீதி அமைப்புகள் கட்டுமான அபிவிருத்திகள் மேற்கொள்ளும் போது, அதாவது சரியா இன்ஸ்பெக்ஷன் செய்யாம பண்ணாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், எழுந்தமானமாக அவங்களே இந்த மாதிரி வெட்டி பாதைகளை அமைக்கும் போது அதுவும் மண் சரிவுகளை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். அது ஆப்வியஸான ஒரு ரீசன். அது பந்தியில சொல்லியிருந்தாங்கன்னா பார்த்து எழுதுங்க, அப்படி இல்லாட்டி அது யோசிச்சும் எழுதலாம். 2 தானே கேட்கறாங்க, ஏதாவது 2 எழுதி விட்டீங்கன்னா சரி. ஓகே.